வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் அமைந்துள்ள முக்கியமான அமைப்புகள் அதோடைய பழைய பெயர் என்ன, புதிய பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சரியா? அதில் ஃபர்ஸ்ட் ராஜபாதை. சரியா? இந்தியாவில் குடியரசு தின விழா அணிவகுப்பு நடைபெறும். அந்த பாதையோட பேர் பழைய பேர் ராஜபாதை. 2022 இதோட பேர் பார்த்தீங்கன்னா கர்தவ்யா பாத், அதாவது கடமை பாதை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி இந்திய குடியரசுத் தலைவர் தங்கியிருக்கிற அந்த மாளிகையோட பேர் ராஷ்டிரபதி பவன். அந்த மாளிகையில் அமைந்துள்ள அந்த தோட்டத்திற்கு உள்ள பழைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகல் கார்டன், முகலாயர் தோட்டம் சொல்லுவாங்க. அதோட புதிய பெயர் அம்ரித் உத்யன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அதே மாதிரி பாராளுமன்றம். சரி, பாராளுமன்றம், பழைய பாராளுமன்றம் இன்னும் செயல்பாட்டில் இருக்குது. அந்த ஓல்டு பார்லிமெண்ட்டுக்கு என்ன பெயர் பார்த்தீங்கன்னா சம்விதான் சதன் அப்படி சொல்லுவாங்க. புதிய பார்லிமெண்டத்திற்கு வைக்கப்பட்டுள்ள பெயர் சன்ஷாத் பவன் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இதே மாதிரி மாநிலங்களின் ஆளுநர்கள் தங்கியிருக்கிற அந்த மாளிகையோட பேர், சரியா, பழைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்பவன். ராஜாக்கள் தங்கியிருக்கிற மாளிகைன்னு சொல்லுவாங்க ராஜ்பவன். ராஜ்பவனோட புதிய பெயர் என்ன பார்த்தீங்கன்னா லோக் பவன் அல்லது மக்கள் மன்றம் என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள் இருக்கிற துணைநிலை ஆளுநர்கள் தங்கியிருக்கிற மாளிகையோட பழைய பேர் ராஜ் நிவாஸ், புதிய பெயர் லோக் நிவாஸ் அப்படிங்கிற பெயர் வச்சுக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் புதிய முக்கியமான அந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள முக்கியமான இடங்கள், மறந்துடாதீங்க. இன்றைய பதிவிற்கான கேள்வி: புதிய மற்றும் பழைய பாராளுமன்றங்களுக்கு என்னென்ன பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளது? அதே மாதிரி இந்தியாவில் குடியரசு தின விழா அணிவகுப்பு நடைபெறும் அந்த பாதையின் புதிய பெயர் என்ன? இதற்கான பதிலை கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.